ஹலோ மக்களே! பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே கவலையில் இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பாண்டியன். அதுக்கப்புறம் கோர்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நம்மளுடைய முத்துவேலும் சக்திவேலுமே வர சொல்லுவாங்க. ஆனால் அங்கே தங்கமேலுடைய அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துட்டு அவங்க மேலே இல்லாத கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் பொண்ணை வரதட்சணை கொடுமைப்படுத்தினாங்க, இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை நீங்கள் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு கோமுதி இருந்துட்டு, சார் இவங்க சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான ஒரு பொய் சார். எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை ஒரு நாளும் நாங்கள் கொடுமைப்படுத்தினது கிடையாது சார். ஆனால் இவங்க தான் இந்த மாதிரி அபாண்டமாக பழி போடுறாங்க. தயவு செஞ்சு இவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கேட்காதீங்க சார். இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சார் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஏமா பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை பொய் நீங்கள் எப்படிமா சொல்லலாம் சார்? உண்மையிலேயே அவங்க சொல்கிறது எல்லாமே அப்பட்டமான ஒரு பொய் தான் சார் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த செகண்ட் அந்த நிமிஷம் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டியனுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ முத்துவேல் சக்தியை விசாரிக்கும் போது இவங்க என் சொந்த தங்கச்சி தான், என் தங்கச்சி எந்த ஒரு பொண்ணுமே கொடுமைப்படுத்தினது கிடையாது, மகளாக தான் பார்த்துச்சின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனால் பாண்டியனுடைய குடும்பத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. சைன் போட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ பாண்டியன் முத்துவேலோட கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க. எமோஷ்னலாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.